அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வராகி அம்மனை வழிபடலாமா கூடாதா? வழிபட்டால் கணவன்கிட்ட இருந்து நம்ம பிரிஞ்சிருவோமா? இல்லை எப்படி வழிபடணும்? பஞ்சமி அன்னைக்கு நம்ம வராகி அம்மனை எப்படி வழிபடணும்? எந்த தீபம் ஏற்றலாம்? எந்த தீபம் ஏற்றினா நம்மளோட கடன் முழுமையாக அடையும்? அவங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் படைக்கணும்? எப்படி வழிபடணும்? எத்தனை நாட்கள் தொடர்ச்சியாக வழிபடணும்? இப்படி எல்லாத்துக்குமான தீர்வாக இந்த ஒரே வீடியோவில் நான் சொல்லியிருக்கேங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பஞ்சபூதங்களோடு தொடர்பு படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தாங்க பஞ்சமி. அப்படிப்பட்ட பஞ்சமி வந்துட்டு மாதத்தில் 2 பஞ்சமி வருங்க. கூடுனா ஏதாவது ஒரு மாதம் மட்டும் 3 பஞ்சமிகள் வருங்க. மாதத்தில் 2 பஞ்சமி வருங்க. ஒன்று தேய்பிறை பஞ்சமி, இன்னொன்று வளர்பிறை பஞ்சமி. இந்த 2 பஞ்சமிலையுமே நீங்கள் வராகி அம்மனுக்கு தீபம் ஏற்றி விரதம் வைத்து வழிபடுறது மூலமாக உங்களுக்கு வராகி அம்மன் நீங்கள் என்ன கேட்டாலும் அதை அப்படியே செய்வாங்க. இப்போ வராகி அம்மனை எப்படி வழிபடலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். சிலர் வந்துட்டு வராகி அம்மனை வழிபடலாமா, வராகி அம்மன் வந்துட்டு ரொம்ப உக்கிரமாக இருக்காங்களே, அவங்கள நம்ம வீட்டில் வைக்கலாமா, அவங்களோட ஃபோட்டோ வைக்கலாமா, சிலை வைக்கலாமா, அதுக்கு அபிஷேகம் பண்ணலாமா, வச்சா எதுவும் என் கணவர்கிட்ட இருந்து நான் பிரிஞ்சிருவேனா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. வராகி அம்மன் வந்துட்டு உக்கிரமானவங்க. ஆனால் யாருக்குன்னா பகைவர்களுக்கு தான், தவறு செய்தவங்களுக்கு தான். நம்ம எல்லாரையுமே வந்துட்டு அந்த கணவர்கிட்டேருந்து பிரிப்பாங்கன்னு சொல்கிறதுலாம் தவறுங்க. எந்த ஒரு கடவுளுமே உங்களோட கணவர்கிட்ட இருந்தோ, உங்களோட குழந்தைகிட்ட இருந்தோ, உங்களோட உறவுகள் எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, அதுக்கிட்ட இருந்தோ பிரிக்க மாட்டாங்கங்க. அதற்கு மாறாக வராகி அம்மனை நீங்கள் வழிபடுறது மூலமாக உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போன உங்கள் கணவராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், இல்லை முக்கியமான ஒரு உறவுகளாக இருக்கட்டும், எந்த உறவுகளாக இருந்தாலும் சேர்த்து வைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு தாங்க வராகி அம்மன் வழிபாடு. வராகி அம்மனை நீங்கள் தொடர்ந்து வழிபடுறது மூலமாக உங்களோட கடன் முழுமையாக அடையுங்க. அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து பிரிஞ்ச உறவுகள் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேருவாங்க. நீங்கள் என்ன வேண்டி கிடைக்கிறீங்களோ, ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு கவர்மெண்ட் வேலைகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், நீங்கள் என்ன கேட்டாலும் தொடர்ந்து 5 பஞ்சமி நீங்கள் இப்படி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வழிபடுறது மூலமாக அது கண்டிப்பாக வராகி அம்மன் நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பாங்கங்க. இப்போ எப்படி வராகி அம்மனை வழிபடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. பஞ்சமி அன்னைக்கு தேய்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, வளர்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, நீங்கள் 2 பஞ்சமிலையுமே காலையில் எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் வராகி அம்மனோட சிலை இருந்துச்சுன்னா அதுக்கு குங்குமம் அபிஷேகம் பண்ணுங்கள். அப்படி இல்லை நாங்கள் ஃபோட்டோ தான் வச்சுருக்கோம்னா அந்த ஃபோட்டோக்கு மஞ்சள் குங்குமம் நல்லா இட்டு, சந்தனம் இல்லை மஞ்சள் குங்குமம் 2மே வச்சு ஒரு விளக்கு ஏற்றுங்க. அகல் விளக்கில் இல்லை மண் சுட்டி இருக்குது எதுனாலும் சரிங்க, ஒரு விளக்க ஏற்றிடுங்க. விளக்கு ஏற்றிட்டு அதுக்கு சிவப்பு மலர்கள், வராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சிவப்பு மலர்கள், நீல மலர்கள் தாங்க. சிவப்பு கலரில் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற செம்பருத்திகளாக இருக்கட்டும், ஒரு செம்பருத்தி இருந்தாலும் போதுங்க. செம்பருத்தி, தாமரை, செவ்வரளி, இப்படி சிவப்பு கலரில் என்ன மலர்கள் இருந்தாலும் சரி, அது வராகி அம்மனுக்கு நீங்கள் படைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. அதே மாதிரி குங்குமத்தால் வராகி அம்மனுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் சின்ன சிலை இருந்தாலும் அதுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக அமையுங்க. சிவப்பு மலர் உங்களுக்கு கிடைக்கலன்ற பட்சத்தில் மஞ்சள் மலர் வையுங்க. அப்படி இல்லைன்றப்ப மறிக்கொழுந்து ரொம்ப நறுமணமானதுங்க. மறிக்கொழுந்தும் வராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அதை நீங்கள் வராகி அம்மனுக்கு செலுத்தலாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தீபம்னா அது தேங்காய் தீபம் தாங்க. நீங்கள் தேங்காயை வந்து ஒரு தேங்காய் எடுத்து 2 அழகாக நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நடுவில் நீங்கள் எண்ணெய் ஊற்றினாலும் சரி, நெய் ஊற்றினாலும் சரி, உங்களுக்கு எது சௌரியமாக இருக்கோ அதை ஊற்றுங்க. 2ல் எதனாலும் ஊற்றி அதுக்கப்புறம் சிவப்பு திரி கிடைக்குதான்னு பாருங்கள். சிவப்பு திரி இல்லைன்றப்ப வெள்ளை திரி, நம்ம பஞ்சு திரி நார்மலாக யூஸ் பண்ணுற பஞ்சு திரியில் நீங்கள் 2 தீபத்தையும் ஏற்றி கீழே ஒரு தாம்பூல தட்டு இல்லை ஏதாவது ஒரு தட்டு வச்சுக்கோங்க. தட்டு வச்சுட்டு மேலே அரிசி கொஞ்சம், எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அரிசி கொஞ்சம் பாவி விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த 2 தேங்காய் மூடியையும் வச்சு அதில் எண்ணெயோ நெய்யோ ஊற்றி சிவப்பு திரி இல்லை வெள்ளை திரி, பஞ்சு திரி இதை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி மனதால் ஓம் வராகி அம்மனை போற்றி, நீ எனக்கு அருள் புரிவாயாக அப்படி சொல்லி மட்டும் நீங்கள் வணங்கி பாருங்கள். 5 பஞ்சமி தொடர்ச்சியாக வணங்கி பாருங்கள். தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, இப்படி 5 பஞ்சமி தொடர்ச்சியாக நீங்கள்
வணங்கிட்டு வரும் பொழுது நீங்கள் என்ன கேட்டாலும் அது அப்படியே 5 பஞ்சமி முடியும் பொழுது அது கண்டிப்பாக அப்படியே நடக்குங்க. அந்த 2 தேங்காயும் அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் கொஞ்ச நேரம் எரிஞ்சாலும் பரவாயில்லைங்க. அதுக்கப்புறமா அதை நீங்கள் குளிர வச்சுருங்க. அடுத்த நாள் வந்து நீங்கள் அந்த 2 தேங்காயுமே தண்ணியில் விட்டுருங்க. இப்படி நீங்கள் விடுறது மூலமாக நீங்கள் 5 பஞ்சமி இப்படி தொடர்ச்சியாக மட்டும் வழிபட்டு பாருங்கள். நீங்கள் என்ன கேட்டாலும் அது அப்படியே நடக்குங்க. அதே மாதிரி சிலர் வந்துட்டு விரதம் இருக்கலாமான்னு கேட்பாங்க. உங்களால் விரதம் இருக்க முடியும், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் விரதம் இருக்க முடியுன்றவங்க இருங்க. மாலை 6 டு 6:30 டு 7:30 வரைக்கும் நீங்கள் விரதம் இருந்து அந்த 6:30 டு 7:30க்குள்ள விரதத்தை முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காலையில் விரதத்தை தொடங்குறீங்க, சாயந்தரம் 6:30 7:30க்கெலாம் விரதத்தை முடிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை எங்களால் விரதம் இருக்க முடியாது, எனக்கு உடம்புக்கு முடியாதவங்க அப்படின்றவங்க கண்டிப்பாக விரதம் இருக்குன்ற அவசியம் கிடையாதுங்க. தாய்மார்கள், இந்த பால் கொடுக்குற தாய்மார்களாக இருக்கட்டும், குழந்தை பெற்றவங்களாக இருக்கட்டும், ரொம்ப உடம்புக்கு முடியாதவங்க, வயசானவங்க, இவங்கெல்லாம் கண்டிப்பாக விரதம் இருக்குன்ற அவசியமே கிடையாதுங்க. மனசால் நீங்கள் வராகி அம்மனை முழுமையாக நினச்சி நீங்கள் முழு பக்தியோட இந்த தேங்காய் தீபம் ஏற்றுறது மட்டுமே நீங்கள் என்ன கேட்டாலும் அது அப்படியே நடக்குங்க. ரொம்ப கடன் இருக்கிறவங்க கடன் இருக்கிறவங்க இந்த தேங்காய் தீபத்தை 5 பஞ்சமி மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கடன்ற ஒரு வார்த்தை கூட சொல்லவே முடியாதுன்ற அளவுக்கு உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை இருக்காதுங்க. பண வரவு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டுறவங்க, படிச்சுட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே 5 பஞ்சமி, அது தேய்பிறை வளர்பிறை எந்த பஞ்சமியாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக மட்டும் 5 பஞ்சமி இதை நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒரு வீடாக இருக்கட்டும், நீங்கள் தொழிலாக இருக்கட்டும், என்ன நீங்கள் கேட்டாலும் 5 பஞ்சமி தொடர்ச்சியாக வராகி அம்மனை மட்டும் இந்த தேங்காய் தீபம் வச்சு நீங்கள் வழிபட்டு பாருங்கள். நீங்கள் என்ன கேட்டாலும் அது அப்படியே நடக்குங்க. அதே மாதிரி அன்றைக்கி நீங்கள் என்ன சமைக்கணும்னா, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி அசைவம் கண்டிப்பாக எடுக்கக்கூடாதுங்க, சைவம் தான் சாப்பிடணும். அந்த சைவத்தில் அதே மாதிரி சர்க்கரை பொங்கல், ஒரு புளி சாதம், லெமன் சாதம், இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் வராகி அம்மனுக்கு படையல் மாதிரி அன்றைக்கி நெய்வேத்தியம் பண்ணுறது இன்னும் சிறப்புங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது 2 பேருக்குனாலும் உங்கள் கையால் அன்றைக்கி ஒரு தயிர் சாதமோ லெமன் சாதமோ ஏதாவது ஒரு சாதத்தை அன்னதானமாக வாங்கி கொடுக்குறது இன்னும் சிறப்பாக அமையுங்க. வராகி அம்மனுக்கு கருப்பு உளுந்தும் சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு சோறு மாதிரி வச்சு அதிகமாக நெய்வேத்தியம் பண்ணுவாங்கங்க. இல்லை இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா அரிசியை ஊற வச்சு இந்த சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு வடை மாதிரி அரைச்சும் வைப்பாங்கங்க. நீங்கள் உங்களுக்கு எது சௌகரியமோ, இல்லை ஒரு சர்க்கரை பொங்கல் தான் உங்களால் செய்ய முடியும்னா அதை பண்ணுங்கள். ஆனால் உணவில் கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்துக்குங்க. பூமிக்கு விளையக்கூடிய ஏதாவது ஒரு கிழங்கு வகைகளை அன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் சமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாசியில் இந்த மாதம் எந்த கிழமையில் நமக்கு பஞ்சமி திதி வருதுன்னா, தேய்பிறை பஞ்சமி வருதுங்க இந்த மாசியில். மாசி 5வது நாள், இங்கிலீஷ்க்கு சொன்னோம்னா பிப்ரவரி 17ஆம் தேதி, 17ஆம் தேதி பிப்ரவரி 2025. இதில் வந்துட்டு நமக்கு அதிகாலையில் 2 மணிக்கே வந்துட்டு திதி தொடங்க ஆரம்பிச்சிடுங்க. தேய்பிறை பஞ்சமி தொடங்க ஆரம்பிச்சிருதுங்க. தொடங்குறது அன்னைக்கு ஃபுல்லாமே நமக்கு பஞ்சமி இருக்குங்க. தேய்பிறை பஞ்சமி திதி இருக்குது. அதனால் உங்களோட வழிபாடுகளை நீங்கள் எப்போனாலும் செய்யலாங்க. அடுத்த நாள் செவ்வாய் காலையில் அதிகாலை 4 மணி வரைக்கும் நமக்கு தேய்பிறை பஞ்சமி திதி இருக்குங்க. அதனால் நீங்கள் எப்போனாலும் இந்த வழிபாடுகளை செய்யலாம். காலையில் 6:30 டு 7:30 நீங்கள் செய்யலாம். இல்லை சாயந்தரம் தான் எனக்கு டைமு, நான் ஆஃபீஸ் போயிடுவேன், நான் ஒர்க்குக்கு போயிடுவேன்னு சொல்கிறவங்க நீங்கள் சாயந்தரமாக 6:30 டு 7:30 நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை காலையில் 6:30 டு 7:30 பண்ணுங்கள். இல்லை சாயந்தரம் வந்துட்டு 6:30 டு 7:30 நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கிறலாங்க. இந்த விரதத்தை முடிக்கிறதும் அந்த 6:30 டு 7:30க்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கிடலாம். மறந்துடாமல் இந்த ஒரு வழிபாடை மட்டும் 5 பஞ்சமி திதியும் நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன கேட்டாலும் அது அப்படியே நடக்குங்க. இந்த வழிபாடை வந்துட்டு கண்டிப்பாக பெண்களில் வந்துட்டு பீரியட்ஸாக இருக்கிறவங்க மாதவிடாய் காலங்களில் கண்டிப்பாக பண்ணக்கூடாதுங்க. இல்லை 2 பஞ்சமி தேதியில் நான் போட்டேன், 3வது பஞ்சமி தேதி வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் இப்படி மாதவிடாய் ஆயிடுச்சு, பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறவங்க அந்த டைம் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடாதுங்க. அதுக்கு பதிலாக உங்களோட கணவரோ உங்களோட குழந்தைகளோ அதை தொடர்ச்சியாக பண்ணலாங்க. அந்த தேங்காயை அடுத்த நாள் மட்டும் எடுத்து ஓடுற தண்ணியில் நீங்கள் விட்டுருங்க. இல்லை கால் படாத இடத்துல நீங்கள் போட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஓடுற தண்ணியில் விடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் வராகி அம்மனை எவ்வளோ வழிபடுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்குங்க. அதே மாதிரி பண வரவு இருந்துகிட்டே இருக்கும். கடன் கண்டிப்பாக இருக்காதுங்க. இதை ஒரு தடவை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 பஞ்சமி திதியில் இந்த தேங்காய் தீபத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஏற்றிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனைன்றதே இருக்காதுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.